மக்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் வால் சுற்றி, இந்த லேஅவுட்டை சுற்றி கான்க்ரீட் வால் போட்டிருக்காங்க, அதை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி பிளாக் டாப் ரோட் ஹைவே ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் தரமாக அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 24/7 செக்யூரிட்டி இருக்குது, சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்குது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், சோலார் பவர் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமானது இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ். நான் நிற்கிறேன் தெரியுமா, ஒவ்வொரு பிளாட்டுக்குமே முன்னாடி இந்த மழைநீர் வடிகால் அமைச்சிருக்காங்க. மழை பெஞ்சா என் பிளாட்ல தண்ணி நிற்குமா நிற்காதா, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ற பல பேருடைய ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. ஸோ அதுக்காகவே ஒரு நல்ல ஸ்பேஷியஸான மழை நீர் வடிகால் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஒரு வீடு வாங்கணும், ஒரு இந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா என்னென்னலாம் அடிப்படையா பார்ப்போமோ அந்த அடிப்படைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. எல்லாத்த விட முக்கியமா கிரீனரிங்க. சுத்தி பாருங்க எவ்வளவு தென்னை மரங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு தென்னை மரம் தோப்புக்குள்ளேயே கிட்டத்தட்ட நம்ம வீடு இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிளாட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி கிரீனரியாக தான் இருக்கும். ஏன் பொள்ளாச்சியிலே எனக்கு நிலம் வேணும் அப்படின்னா கிரீனரிக்காக தான். ஆப்வியஸாக இந்த இடத்துல நல்லா இருக்குது, கிளைமேட் எப்போவுமே சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கிரீனரியோட எனக்கு பிளாட் இருக்குது, அதுவும் எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு இருக்குது அப்படிங்கிறது தான் கூடுதலான அட்வான்டேஜ்.